ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் வாங்க போனேன். இந்த தக்காளி 50 ருபீஸ், இந்த 2 நெல்லிக்காய் 10 ருபீஸ் ஆங்க. இவ்வளோ விலை விற்கிறாங்க காய்கறிகள். அதுக்கப்புறம் இந்த பூ இது 20, இது ஓகே தான். இந்த கீரைங்க இதுதாங்க எனக்கு மனசே ஆறல. 40 ருபீஸ் ஆங்க இந்த கீரை. என்ன பண்ணுறது, உணவில் சேர்த்துக்கணுன்னு வாங்கிடுறோம். பட் ஆனால் இதில் நிறைய செத்த பில்லெல்லாம் இருக்குங்க. பிகாஸ் கொஞ்சம் தான் கீரையே இருக்குது. நான் ஊரில் இருக்கிறப்போ 15-20க்கு தான் வாங்குவேன். அதில் செத்த பில்லே இருக்காது, நல்லாயிருக்கும். என்ன பண்ணுறது, வாங்க இப்போ இன்றைக்கி குக்கிங் மத்தியானம் லன்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி தேங்காய் பால் ரைஸ் அண்ட் கத்திரிக்காய் தொக்கு. இந்த தேங்காய் பால் ரைஸ்க்கு எண்ணெய், ஆல் கரம் மசாலா ஐட்டம், பட்டை, லவங்க, சோம்பு, கிராம்பு எல்லாம் போட்டுட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும், ரொம்ப வதங்கணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இது லைட்டாக சேஞ்ச் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் போதும், ரொம்பவும் வேண்டாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மீடியமாக இருந்தால் போதும். அதுக்கப்புறமா மீடியம் சைஸ் குட்டி தக்காளி அது போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு. இப்போ இதெல்லாம் வதங்கட்டும். இதுக்கு நீங்கள் பட்டாணி கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஆப்ஷனல் தான் பட்டாணி. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா சேர்த்துருக்கேன். அது போட்டுட்டு நான் இன்றைக்கி வெறும் தேங்காய் பால் மட்டும் தான் சேர்த்து தேங்காய் பால் ரைஸாக செய்கிறேன். நான் 2 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் ரைஸுக்கு நான் 2 கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். 2 கிளாஸ் தேங்காய் பால், அதுக்கப்புறம் 2 கிளாஸ் தண்ணி. உங்கள் ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் எங்கள் வீட்டு ரைஸ்லேயே தான் செய்ய போகிறேன். பிகாஸ் நிறைய பேர் பாஸ்மதி ரைஸ்லலாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா அப்போது தண்ணியை நீங்கள் பார்த்து அளவு எடுத்துக்கோங்க. நான் இந்த ரைஸ்க்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி எடுத்துருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு ரைஸை ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரைஸை இதில் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜ்லேயே உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பும் மீடியமாக போட்டுக்கோங்க. பிகாஸ் இதுக்கு சைட் டிஷ் அப்படி இப்படின்னு சாப்பிட்டிங்கன்னா அப்போ அதுலேயும் உப்பு இருக்கும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் மீடியம் ஃப்ளேமில் 2 விசிலுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது விசிலும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் தொக்குக்கு கடாய் காய வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கின்னு கடுகு, கொஞ்சமாக சீரகம், அப்புறம் சோம்பு, அதுக்கேற்ற மாதிரி கருவேப்பிலை, அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். அந்த லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நீங்கள் தட்டி கூட போடலாம் இஞ்சி பூண்டை. நான் இன்றைக்கி ரைஸ்க்காக பேஸ்ட் பண்ண அதையே நான் இதுலேயும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டை தட்டி கூட சேர்த்திங்கன்னா இன்னும் ஃப்ளேவர்டாக நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் தக்காளிங்க, இது 2 தக்காளி குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். அந்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்து இது குட்டி கத்திரிக்காய் தான், இந்த பர்பிள் கத்திரிக்காய். பட் ஆனால் எனக்கு வந்துட்டு அந்த முள் கத்திரிக்காய் தான் ரொம்ப பிடிக்கும் இந்த கத்திரிக்காவை விட. இந்த டேஸ்ட் அவ்வளோ எனக்கு பிடிக்காது. பட் ஆனால் ரைஸுக்கு வெஜிடேரியனாக செய்யணுன்றதுக்காக, நான் புரட்டாசி மாதம் இல்லையா, அதனால் வெஜிடேரியன் செய்யணும். இது கத்திரிக்காய் தொக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அதனால் கத்திரிக்காய் வாங்கியாச்சு. இங்கே சென்னையில் மோஸ்ட்லி இந்த கத்திரிக்காய் கிடைக்கிது, அந்த முள் கத்திரிக்காய் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காவையும் இதில் எண்ணெயிலேயே வதக்குங்க. இது சீக்கிரமே வெந்துடும் இந்த கத்திரிக்காய் கூட. இதுலேயே உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா மூடி போட்டு குயிக்காக வெந்துடும். இதுக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சிக்கன் மசாலா. இது மட்டும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நான் சேர்த்துக்குவேன். இது உங்கள் ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ஒரு ஹாஃப் கிளாஸ் தொக்கு மாதிரி வரணுன்றதுக்காக நான் செய்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு மூடி போட்டுடுங்க. மூடி போட்டிங்கன்னா அப்போது குயிக்காக சீக்கிரமாகவும் வெந்துடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டுட்டு எடுத்திங்கன்னா இப்போ வந்துட்டு பாருங்கள், அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த கத்திரிக்காயெல்லாம் குக் ஆகிடுச்சு. இப்போது
இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க கேஸை. இந்த ஸ்டேஜில் இது கரெக்ட் ஆகிடுச்சு கத்திரிக்காய். இப்போ நம்ம இது சைடாக வச்சுட்டு குக்கர் விசிலெல்லாம் இறங்கிடுச்சு. இதை நம்ம போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தேங்காய் பால் ரைஸ். இதை ஓப்பன் பண்ணால் பாருங்கள், தேங்காய் பால்லாம் அந்த சைடில் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ ரைஸ் நான் எடுக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக வருது. அப்படியே பளபளன்னு இருக்குல்ல ரைஸ் கூட பார்க்குறதுக்கே. அந்த தேங்காய் பாலோடு மிக்ஸ் ஆகி வரும்போது பாருங்கள், இந்த மாதிரி ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சர்விங் பண்ணிடலாம். பிளேட்டில் ஒரு பிளேட் எடுத்து சுட சுட தேங்காய் பால் ரைஸ், அதுக்கப்புறமா உங்களுக்கு சைட் டிஷ் நீங்கள் எது வேணாலும் சைட் டிஷ் வச்சுக்கலாம். நாங்கள் புரட்டாசி மாதம் சாப்பிட மாட்டோம், அதனால கத்திரிக்காய் தொக்கு இந்த வாட்டி நான் கத்திரிக்காய் தொக்கு வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக இருக்குது. இது கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் எப்போனா ஒன்ஸ் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி ரைஸ் எல்லாம். பிகாஸ் பசங்களுக்கும் ஹெல்த்தியும் நல்லது, வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் நல்லா ஆற்றும். பிகாஸ் தேங்காய் பால் கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தி தான். அதனால் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.